You are watching Grace Television. பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களில் இன்னொரு விஷயமாக நான் பார்க்கும்படியாக கர்த்தர் இந்த டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் இன்னும் தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பாராட்டினபடி நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் லாஸ்ட் அண்ட் ரீகவர்டு என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். அநேக காரியங்களை இழந்து போனதெல்லாம் நாம் எப்படி மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே மனிதன் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய ஒரு பெரிய வாஞ்சையும் பர்பஸாக இருக்கிறது. இன்றைக்கு 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்க்கலாம். அவங்க என்ன தொலைஞ்சிச்சு, என்ன லாஸ் ஆச்சு அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கண்ணே, 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:3. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரல் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். இங்கே சவுலுடைய பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் கழுதை காணாமல் போச்சுங்க. அந்த காலத்தில் கழுதை மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதுதான், கழுது மேலே தான் உட்காந்து போவாங்க ஊருக்கு ஊராக. இப்போ இந்த கழுது தொலைஞ்சி போச்சு. இப்போது அந்த சவுலுடைய அப்பா சொல்கிறாரு, நீ போயிட்டு அந்த கழுதிங்களை தேடினுவான் போது சவுல் தாண்டி போகிறாரு. கழுதையே கிடைக்கல. கழுதை கிடைக்காதுன்னு வேறு ஊருக்கு போகும்போதோ அப்போ சொல்கிறாரு, வானாப்பா நம்ம வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு, நிறைய ஊர் தாண்டிட்டோம், நம்ம அப்புறம் அப்பா நம்ம கழுதிக்கு பதிலாக நம்ம மேலே கவலைப்படுறாரு, வா போகலான் போதும் அந்த மனிதன் சொல்கிறான், இங்கு இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அந்த சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் இடத்துல போனால் அவர் நமக்கு வழியை சொல்லுவார், கழுதை காணாமல் போடுறது குறித்து கூட சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமுவேல் என்ற தீர்க்கதரிசிக்கிட்ட அங்கே சவுல் போகிறார். பாருங்கள் எப்படி தேவன் சவுலை ராஜாவாக மாற்றுவதற்கு எவ்வளோ அற்புதமாக ஒரு கழுதை தாண்டாமல் போன ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி வராரு. பாருங்கள் எங்கே தேடி வர, நேராக இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட வரார். வரும்போது ஆண்டவர் முன்னாலே சொல்கிறாரு, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் 15ஆம் வசனத்தில் சாமுவேல் காது கேட்க, நாளை இந்நேரத்தில் பென்யமீன் நாட்டானாக ஒரு மனுஷன் இடத்துக்கு அனுப்புவேன், அவனை என் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்றார். பாருங்கள், ஆண்டவர் சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் வச்சுருந்தார். அவன் வாழ்க்கையில் கழுதை தேடி போயின்னு கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவனை அபிஷேகம் பண்ணணும், இஸ்ரவேலுக்கு அதிபதியாக அவனை மாற்றணும், அப்புறம் பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு ரட்சகனாக அவனை மாற்றணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். பெரியமாண்டே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஐயோ இது தொலைஞ்சிச்சு, இது லாஸ் ஆச்சா கட்சி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தை திட்டத்தை வச்சுருக்கிறார். ஆண்டவர் பெரிய ஒரு நோக்கம். ஜெரேமியா 29:11 ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்ம படிங்க. ஜெரேமியா 29:11. நான் உங்கள் மேல் வைத்திருக்கும் நினைவுகள் அறிவேன், அவைகள் தீமைக்கானதல்ல, நன்மைக்கான நினைவுகள். குட் பிளான்ஸ் ஆண்டவர் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இந்த சவுலுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, கழுதை தேடி போனால், கழுதை இழந்து போன நிலைமை, அங்கே போனால் சாமுவேல் சந்திக்கிறான். அங்கே சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா 19ஆம் வசனம், நீ எனக்கு முன்னே மேடையில் மேல் ஏறி போய் நீ இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ணு, நீ என் கூட வாப்பா. சாமுவேல் தீர்க்கதரிசி கூட்டின்னு வரார். அந்த காலத்தில் பெரிய ஜட்ஜ் அண்டு ப்ராஃபெட் யாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறார் சவுலை பார்த்து, நீ வாப்பா. எல்லாருடைய கண்ணு ஊமல் தான் இருக்குது. அப்போ சவுல் சொல்கிறார், நான் எங்கே, நான் ஏமாத்திரம், நான் கழுதை தேடி வந்துக்கிற தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறார், கழுதெல்லாம் கெச்சிச்சு, வா, இன்னும் ஊமலை தான் ஆணுடைய திட்டம் இருக்குது. நேராக கொண்டு போகிறார். பலி செலுத்தின பிறகு அங்கே மூப்பர்கள் உட்காந்து ஒரு பிரதானமான இடத்துல அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிற 22ஆம் வசனம் 1 சாமுவேல் 9:22 மத்திய பாகத்தில் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல வைத்தான். அழைக்கப்பட்டவர் பிரியமான ஆண்டவர் இயேசுவை அழைச்சிருக்கிறார். எதற்காக? ரோமர் 8:30 வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தார்ல அழைக்கிறார். எவர்களை அழைக்கிறார் அவருடைய ரத்தத்தினால் நீதிமான்களாக்குறார். யாரில் நீதிமான்களாக்கினாரோ மகிமைப்படுத்துகிறார். God wants to lift you up. God wants to glorify us. That is why he has called us. இங்கே சவுலை தலைமையான ஒரு இடத்துல உட்கார வச்சு என்ன பண்ணுறாருங்க, போஜனத்தை அவனுக்கு கொடுக்க செய்து என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு அழைப்பு சவுல் மேலே இருக்கிறது என்று கண்டு அங்கே கொண்டு போய் அற்புதமான ஒரு அழைக்கப்பட்ட இடத்துல உட்கார வச்சு தலைமையான இடத்துல உட்காந்து போஜனம் பண்ணுறாங்க. அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் தைல குப்பை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்த செய்தான். சாமுவேல் அங்கே சவுல் அபிஷேகிக்கிறார். ஒரு கழுதத்தோடி போன மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பேர் பெற்ற ஆசீர்வாதம்னா, அவன் அழைத்தான்,
அவனை அழைத்து அவனை உண்மையான ஒரு மேலான இடத்துல, ஒரு தலைமையான இடத்துல உட்கார வைக்கப்பட்டான். பிறகு அவனை தைலத்தும்பை எடுத்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ணி அவன் கர்த்தர் உன்னை தம்முடைய சுந்தரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணார் அல்லவா. 1 சாமுவேல் 10:1 அவனை தலைவனாக அபிஷேகம் பண்ணுறார். உன்னை என்னையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை அழைத்து நம்ம அவர் ரத்தத்தினால் கழுவி நம்ம தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவே நமக்கு சிரசா மாறி அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள், சவுலுடைய வழக்கில் பிறகு என்ன ஆசீர்வாதங்க, அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவனுக்கு சொல்கிறார். சொல்லிட்டு 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கி வருவார். பாருங்கள், சவுலுடைய வழக்கில் ஒரே நாளில் பெரிய மாற்றம். அபிஷேகம் பண்ணப்பட்டான், அழைப்பை பெற்றுக்கொண்டான். அங்கே தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வருகிறதுனால அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட நிலைமை பாருங்கள். அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். ஒரு புதிய இருதயத்தை கொடுத்துட்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கி வந்தது. அவன் அபிஷேகம் பட்டப்பட்டவனா இஸ்ரவேலுக்கே ராஜாவாக சவுலுடைய வாழ்க்கை மாறினது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஒருவேளை நீங்கள் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம், எல்லாம் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டு கொடுக்குற வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36:26 நான் உனக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கட்டளையிடுவேன். நியூ ஹார்ட், ஏ நியூ ஸ்பிரிட் நமக்கு கொடுக்குறார். கல்லான இருதயத்தையும் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்கள் என் கட்டளைகளை நடக்கும் நியமங்களின்படி அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போது ஆண்டு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், உனக்கு நியூ ஸ்பிரிட், நியூ ஹார்ட்டை கொடுத்தார். பிரியமானவர்களே, உண்மையாகவே நாம் பாக்கியவான்கள். புது உடன்படிக்கை ரத்தத்தினால பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் உன்னை என்னையும் மீட்டு கொண்டு அவர் பிள்ளைகளாய் மாற்றணும். நீ இழந்து போனதெல்லாம் கொடுக்கணும். சவுல் கழுது இழந்து போனான், ஆனால் வரும்போதோ அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக, தேவ ஆவி பெற்ற மனிதனாக, அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா புது இருதயத்தை பெற்றவனா ஒரு மாறுதல் பெற்றுக்கணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு மாறுதல் தேவைங்க. ஒரு மாறுதல் உன் வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. உனக்கு புது இருதயத்தை ஆண்டவர் இயேசு கொடுக்க விரும்புகிறார். உனக்கு புதிய அங்கே ஆண்டவர் ஆவியை கொடுக்க ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமாம் இயேசப்பா, நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே என்னை தேடி வந்தீங்க. காணாமல் போன ஆடு மாதிரி இருந்தேன், தேடி வந்தார். சங்கீதம் 119 176 சங்கீதக்காரர் இப்படி சொல்கிறாரு, காணாமல் போன ஆட்டை போல் இருந்தேன் நான். சங்கீதம் 119 176 காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக. ஆமாண்ட பிரியமானே, வழி தப்பி போன ஆடு மாதிரி இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். இது எப்படி வந்தார்? ஏசாயா 53 வாசிக்கும்போது, அவர் பூமிக்கு வரும்போதோ அவர் எப்படி அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். அவரை பார்க்கும்போது அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. ஆனால் அசட்டை அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். அது மாத்திரம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார். பிரியமானே, நம்ம அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராக இயேசு நம்ம இழந்து போனதெல்லாம் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக அவர் அழகை இழந்தார், அவருடைய வஸ்திரத்தை இழந்தார், அவருடைய மகிமை இழந்து இந்த பூமிக்கு வந்தப்போ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணோம், தண்டனை ஆக்கின அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் சுகமாக நம்மெல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்தோம். ஏசாயா 53:6 சொல்கிறார், அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழக்க பண்ணினார். பிரியமானே, அவர் நெருக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்டார், வாய் திறக்கலை, மௌனமாக இருந்தார். ஏன்? நீ நானும் எழுந்து கொள்ளதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் பாடுகள் உட்படுத்தினார். பிரியமானே, இந்த கால வேளை நம்ம வாழ்க்கையில் கூட அவருடைய ஆத்துமா அங்கே வருத்தப்பட்ட பலன் நிமித்தமாக பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அவன் நம்முடைய நோய்களை குணமாக்கினான். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்கணும். உன்னை நீதிமானாக மாற்றணும், உன்னுடைய அக்கிரமங்களை சுமக்கணும். அதுக்காகத்தான் நீ எழுந்து போன அந்த பரலோக பாக்கியத்தையும் பரம ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தராவே, நம்ம ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு, ஆமாம் இயேசப்பா, என் வாழ்க்கை கூட நிறைய நஷ்டம் வந்துச்சு, ஆனால் உம்முடைய கிருபையினால் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் சொல்லுங்கள். அன்பின் பிதாவே, கொடுத்த இந்த வசனங்கள் ஆஸ்வதியும். சவுலுடைய வாழ்க்கையில் இழந்து போனதெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டான். அன்றே அவன்
கழுது தடி போன சவுலுக்கு ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீர். ஆண்டவர் தேசத்துக்கே தலைவராக அதிபதியாக மாற்றினீரே. ஆண்டவரே அவனை ராஜாக்கள் ஆசீர்வாதமாக்கி, என்னை கூட அப்பா ராஜாக்கள் ஆசீர்வாதமாக்கி நீ ஸ்தோத்திரம். நாங்கள் பூமியில் உம்மோடு அரசாளுவோம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் அன்பை ருசித்து அவர்கள் எழுந்து போனதை பெற்றுக்கொள்ள உதிசியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.